பிளாட்டினா 100 பேக் வீல். இது பேக் வீல் வந்து ட்ரம் சிலிவ் போயிடுச்சு, அதாவது பேரிங் சிலிவ் போயிடுச்சு. இப்போ பேரிங் சிலிவ் வந்து பேரிங் வந்து பார்த்திங்கன்னா லொடன்னு ஆடிட்டு இருந்தது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ இந்த சிலிவ் அழகாக ஜம்முன்னு ஜோராக டைட்டாக அடித்து இந்த பேரிங்கை உள்ளே உட்கார வச்சிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். இந்த அப்பு இந்த இப்போ வாங்க முடியாது, ரெண்டாவது கிடைக்காது. ஸோ அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜம்முன்னு பண்ணி அருமையாக இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். த்ரூவாக செக் பண்ணி அழகாக டைட் பண்ணிவிட்டு நம்ம கட்டு நைஸாக விட்டோம்னா பேரிங் சிலிவு பிரமாதமாக வச்சிடலாம். இதுதான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியாது. ஸோ மெயினாக வந்து இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு மெயினாக தெரியணும், கஸ்டமருக்கு மெயினாக வந்து தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி சிலிவு அடிக்கலாம் அப்படின்றத ஒரு விஷயம். அதே மாதிரி அலுமினியம் வெல்டிங் பண்ணியும் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கஸ்டமருக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் வீலை எடுத்துகிட்டு வாங்க, அருமையாக பண்ணித்தரேன். ஸ்டூடெண்ட்ஸுங்களும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் எடுத்துருவாங்க, அருமையாக பண்ணித்தரேன். அதே மாதிரி இந்த ட்ரம்மு போயிடுச்சு, இதை வந்து பண்ண வேணான்ட்டார். ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் ஒரு சிலிவு, அண்ணாண்ட ஒரு சிலிவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரிங் வருது, சின்னது பெருசு. ஸோ அந்த மாதிரி 2 சிலிவு என்னாண்டே அடிக்கணும். இப்போதைக்கு இந்த சிலிவு இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அடித்து ஜம்முன்னு நம்ம ரெடி பண்ணோம்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. சர்ஜன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மெக்கானிக் வேலை மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்னு. மற்ற வேலையும் எனக்கு தெரியும். இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி செஞ்சிட்ருக்கேன். ஸோ மெக்கானிக் வேலையும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான கஸ்டமர் மட்டும் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம பேரிங் சிலிவ் அடிக்கிறது ஒரு தகவலை பார்க்கலாம். இதுதான் நம்ம சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு வேலை. நம்ம அருமையாக பேரிங் சிலிவ் அடித்து கருக்கா சவுண்டு அந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா சவுண்டு அப்படி இருக்கும். ஏன்னா இப்படி நாளைக்கு ஒரு காலத்தில் நம்ம தட்டுறோம் அப்படின்னா சிலிவு பிடிக்கின்னு வரக்கூடாது, பேரிங் மட்டும்தான் வெளியே வரணும். இதுதான் சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஸோ முடியாது என்ற வேலையை வந்து எடுத்து செய்யக்கூடிய என் வேலை அது இப்போது பற்ற வேலையில் வந்து இறங்கியிருக்கேன். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பேரிங்கை அடுத்தது அடித்து பண்ணிட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வச்சுருக்கோம் சிலிவு ஜம்முன்னு இருக்கும், ஜோராக பேரிங் தீக்கி அடிச்சோம்னா கருக்காக இருக்கும் பேரிங்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது அந்த சைடு பேரிங் அடிக்கணும், அதை பற்றி ஒரு தகவலாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும், அதுக்கும் மட்டம் கிளியராக இருக்கும். நம்ம இந்த அலுமினியத்தை ரொம்ப எடுக்கக்கூடாது, இதில் தான் சிலிவில் தான் நம்ம போகணும். இது பார்த்தீங்கன்னா சின்ன பேரிங் இது. ஸோ இந்த பேரிங் வரக்கூடிய இடம் இது வந்து ரொம்ப லூஸ் ஆகி போச்சு. ஸோ இது லூஸ் ஆனோன்னா அந்த பேரிங்கை லூஸ் ஆகிடுச்சு. இப்போ அண்ணாண்ட சிலிவ் அடிச்சாச்சு. இப்போ வந்து சின்ன சைஸ் இதுதான் இந்த சிலிவ். இந்த சிலிவு அழகாக டைட்டாக இதில் உக்காந்துக்கும். இந்த ட்ரம்ஸ் இந்த பேரிங் சிலிவு வந்து நம்ம திடீர்னு ஒரு பேரிங் போயிடுச்சு தட்டணும் அப்படின்னா சிலிவு வெளியே வரக்கூடாது, பேரிங் மட்டும்தான் வெளியே வரணும். அப்படி தான் இந்த ட்ரம்ஸ் உள்ள பேரிங் சிலிவு வந்து நல்லா ட்ரூவிங் பண்ணி பக்காவாக ரொம்ப பிரமாதமாக பொறுமையாக நிதானமாக இதை செஞ்சால் தான் இதை செய்ய முடியும். ஸோ கிராங்க் ஷாஃப்ட்டு 8 போரு டக்குன்னு பண்ணி கொடுக்குறது அது வேறு. ஆனால் இதுதான் ஒரு வேலை, பக்காவாக ட்ரூ பண்ணி இந்த பேரிங் சிலிவை அடித்து நிற்க வச்சு கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பேர் இருக்கும். கஸ்டமர் வெளியே போக மாட்டாங்க. நாங்கள் பற்றக்காரர் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ
நான் வந்து மெக்கானிக்கு ஸோ ப்ளஸ் பட்டுறேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை ஏற்கனவே அனுபவம் உண்டு, நான் காட்டிக்கல. ஸோ இப்போ இதை தொட்டுட்ட இதை விட மாட்டேன். அதனால் ஒன்றும் நுணுக்கமாக டிப்ளமா குழந்தைங்க இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கணும். இதை கற்றுக்கினா தான் நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா பண்ண முடியும். இந்த வேலை செஞ்சால் தான் ஒரு வீலு அப்படின்னு வரும்போது சிலுவை அடிக்கணும் அப்படின்னு மெக்கானிக் கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க, கஸ்டமர் கேட்பாங்க. இது முடியாது அப்படின்ட்டா அந்த வேலை வேறு இடத்துக்கு போயிடும். அப்போது அதுக்கப்புறம் அந்த வேலை அங்கே போயிடும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. இப்போ இதை ட்ரம் சிலுவை அடிச்சுட்டு அழகாக ஜோராக அந்த பேரிங்கை 2 பக்கம் காலரம் போட்டு சென்ட்ரு காலரை போட்டு பேரிங்கை உட்கார வச்சிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கிய டிப்ளமா படித்த குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மெக்கானிக் கஸ்டமர் அருமையாக ஜோராக சிலுவை அடித்தாச்சு. அது உள்ளே ஆழமாக போயிடுச்சு சிலுவை. இப்போ இந்த அழகாக இதை வந்து பேஸ் பண்ணி இப்போ பேரிங்க ஜம்முன்னு உட்கார வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அருமையாக ரொம்ப ஜோராக ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பேரிங்கை அடிச்சுது காலரில் பார்த்தீங்கன்னா அருமையாக ஜம்முன்னு பேஸ் பண்ணி அந்த இதுவை டைட்டாக இருக்கும். பேரிங்கை அடித்தா பேரிங் மட்டும்தான் வெளியே வருமே தவிர சிலுவை வெளியே எக்காத்து கொண்ட வெளியே வராது. சர்ஜன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதுதான். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அலாய் வீலை வந்து தூக்கி போடுறது பெருசு கிடையாது, மாற்றுன்றது பெருசு கிடையாது. இந்த வேலை பண்ண முடியும் அப்படின்ற கஸ்டமருக்கு இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் சர்ஜன் வேலை. என்கிட்ட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை சுத்தமாக இருக்கும்.